திருவாரூர் மாவட்டம் திருமாலம் அருகே குழந்தைகளுடன் மிளகாய்த்தூள் அரைக்கச் சென்ற கார் மெக்கானிக்கின் இருசக்கர வாகனத்தின் மீது எதிரே அதிவேகமாக வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாய்ந்ததில் லாரியின் அடியில் சிக்கிய தந்தை, குழந்தை உள்ளிட்ட மூவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் நேசராஜன் இணைப்பில் இருக்கீங்க. என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள வரவூர் பகுதியை சேர்ந்தவர் மோகன். இவர் மயிலாடுதுறையில் கார் பழுது நீக்கும் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை அவர் வரவூரிலிருந்து மிளகாய்த்தூள் அரைப்பதற்காக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் தனது 6 வயது மகன் நிரோசன், 3 வயது மகள் சியாசினி ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் பூந்தோட்டத்தில் இருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் உள்ள கோவில் திருமாலம் என்ற இடத்திற்கு வந்துள்ளார். இதனையடுத்து மிளகாய்த்தூள் அரைத்துவிட்டு அவர் தனது இருசக்கர வாகனத்தில் கோவில் திருமாலத்தில் இருந்து வரவூருக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது அகர திருமாலம் என்கிற இடத்தில் கரூரில் இருந்து ஜல்லி ஏற்றிக்கொண்டு எதிரே அதிவேகமாக வந்த லாரி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து மோகனின் இருசக்கர வாகனத்தின் மீது சாய்ந்ததில் இருசக்கர வாகனத்தில் இருந்த மூவரும் லாரி கடியில் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் பேரளம் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு வந்து லாரியில் உள்ள ஜல்லி கற்களை ஜேசிபி மூலம் அகற்றி லாரியை தூக்கி நிறுத்திய பிறகு லாரிக்கு அடியில் சிக்கியிருந்த உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மிளகாய்த்தூள் அரைக்க வந்த தந்தை, குழந்தைகளுடன் லாரி கடையில் சிக்கிய விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.